அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 2. ஸோ இதில் இந்த ட்ராயிங் எப்படி பக்கம் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆட்டோகேடில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் 38 mm நம்ம ஒரு லைனை ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்து 20 mm ஹைட்டுக்கு ஒரு லைன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, அந்த ஆங்கிள்டாக இருக்கிற லைனை நான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு உண்டான டைமென்ஷன்ஸ் கிடையாது. அதனால் நான் அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 20 mm ஹைட் லைனை போட்டு அதிலிருந்து 79 ஹைட் லைனை போட்டுட்டு கிராஸாக நான் தோராயமான ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு லைனை எடுத்துக்கிறேன். அது ஒரு 45 இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி ஆங்கிளில் நான் கொடுக்குறேன், சரிங்களா? அப்போது அந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் வரும். அப்போது அதை திரும்ப காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் தேவையில்லாத லைன்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். இந்த சைடில் இருக்கிற லைனை எனக்கு தேவைப்படல, அதையும் ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது இங்கேருந்து அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேலன்ஸ் 13, அதாவது வந்து 38லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 18 அந்த லைனை நான் ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து 10 mm டிஸ்டன்ஸ் லைனை ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து 13 ஹைட் இருக்கிற லைனை ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமாண்ட் வந்து ஏ கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஆர்க் வந்துடும். பட் இதுக்கு வந்து பாலிலைனை நான் யூஸ் பண்ணணும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 16 டயாமீட்டர் கொடுக்குறேன். அங்கேருந்து திரும்ப மறுபடியும் எல் கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா லைன் ஆக்டிவேட் ஆகிடும். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமான டிஸ்டன்ஸில் ஒரு லைனை போட்டுறேன். மறுபடியும் இங்கேருந்து தோராயமான டிஸ்டன்ஸில் ஒரு லைனை போட்டுறேன். அதுக்கப்புறம் சாம்ஃபர் கமாண்டை கொடுத்துட்டு அந்த வேல்யூஷனை நான் என்ட்ரு பண்ணி இதை சாம்ஃபரிங் பண்ணுறேன். 3 mm டிஸ்டன்ஸ் கொடுத்து 45 டிகிரியில் சாம்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அந்த எட்ஜஸை சாம்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக வந்து என்ன ஆகிடும், கிளியர் ஆகிடும். நான் அதை ட்ரிம் பண்ணி தான் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரேடியஸ் ஃபில்லட் பண்ண போகிறேன். ரேடியஸ் 4க்கு நான் ஃபில்லட் பண்ண போகிறேன். எஃப் என்டர் ஆர் என்டர் கொடுத்துட்டு அந்த ரேடியஸ் வேல்யூ கொடுத்து அதை ஃபில்லட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தோட டைமென்ஷன்ஸையும் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு அனோட்டேஷனில் இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கிற அந்த சர்க்கிளையும் போட்டு முடிச்சிடுறோம். ஃபைனலாக இப்போ ஃபுல் ஃபினிஷ்டு ட்ராயிங் முடிஞ்சது. இப்போ போய் அனோட்டேஷனில் இருக்கிற லீனியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எல்லா டைமென்ஷன்ஸையும் நான் இப்போ எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போது ஹைட்டு வந்து எடுக்க போகிறேன். அந்த 20 mm ஹைட்டு, அடுத்து 38 mm ஹைட்டு, அடுத்து 13 mm ஹைட்டு, அடுத்து 10 mm ஹைட் அந்த டிஸ்டன்ஸு, அடுத்து ஆங்கிள்டு இல்லையா அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் ஆங்குலர் எடுத்துக்கிட்டு அந்த ஆங்குலரோட டிஸ்டன்ஸை எடுக்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரா பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த டைமென்ஷன்ஸை நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர், இதுக்கும் போகிற ஆங்கிள் டிஸ்டன்ஸை எடுத்து காட்டுறேன். அடுத்து ஃபைனலாக நான் போய் மறுபடியும் ரேடியஸை எடுத்து காட்ட போகிறேன். ஸோ ஃபைனலி ஃபுல் ஃபினிஷ்டு ட்ராயிங் வந்து முடிய போகுது. ஸோ பெண்டிங் இருந்த அந்த 4 ரேடியஸ் எடுத்துட்டேன். ஓகே, சாம்பர் எப்படிங்க செட் பண்ணுறது அப்படின்னா அந்த லீடர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லீடரில் நான் வந்து அந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸை டைப் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன், சரிங்களா? நான் 3x45 அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். இங்கே சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிகிரி சிம்பிள் வேணும் அப்படின்னும் போது அந்த சிம்பிள்ஸ் உள்ள ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஜிடிஎன்டின்ற சிம்பிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிகிரி சிம்பிள் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் அதை. ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி தான் டிகிரி சிம்பிளோ இல்லை டயாமீட்டர் சிம்பிளோ இல்லை ரேடியஸ் சிம்பிளோ எல்லாம் எது வேணாலும் நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம்.
இதுதான் ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு ப்ரொஃபைல். ஸோ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் லீடரில், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கேஎம்ஆர் டெக் சர்வீசஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.